நாம இப்போ ஒரு புது டெக்னாலஜி யுகத்தோட விளிம்புல நிக்கிறோம். அதோட பேரு தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். இந்த நம்பவே முடியாத சக்தியை யாரு முதல்ல அடையறதுன்னு உலகம் முழுக்க ஒரு பெரிய பந்தயமே நடந்துட்டு இருக்கு. வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சரி, இப்போ ஒரு கம்ப்யூட்டரை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ரொம்பவே சிக்கலான கணக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கணக்கு இந்த கம்ப்யூட்டரால சில நிமிஷத்திலே தீர்க்க முடியும். ஆனா அதே கணக்க இன்னைக்கு இருக்கிற உலகத்தோட பவர்ஃபுல்லான சூப்பர் கம்ப்யூட்டர்களால தீர்க்கணும்னா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகும். இது சும்மா ஏதோ ஸ்பீட் விஷயம் மட்டும் இல்ல, இது கம்ப்யூட்டிங் பவர்ல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். இதோட திறன்கள் எல்லாம் கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. யோசிச்சு பாருங்க, புதுசா ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கணுமா, அத உடனடியா செஞ்சிடலாம். உலகத்திலே ரொம்ப வலிமையான டிஜிட்டல் லாக்க உடைக்கணுமா, அதையும் செஞ்சிடலாம். சொல்லப்போனா இது டெக்னாலஜியோட எதிர்காலத்தையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு சக்தி. இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமாகுது. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி இல்ல, இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். இத முதல்ல யார் அடையறதுன்னு பெரிய பெரிய நாடுகளும் டெக் கம்பெனிகளும் ஒரு பயங்கரமான போட்டியில இறங்கியிருக்காங்க. சரி, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்களுக்கு மட்டும் எப்படி இவ்ளோ பவர் கிடைக்குது? அதோட ரகசியமே அது வேலை செய்யற விதத்துல தான் இருக்கு. வாங்க, அது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ், போன்ஸ்ல எல்லாம் பிட்ஸ்னு ஒன்னு இருக்கும். அது ஒரு லைட் ஸ்விட்ச் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒன்னும் ஆன்ல இருக்கும், அதாவது 1, இல்லனா ஆஃப்ல இருக்கும், அதாவது 0. ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கிறது கியூபிட்ஸ். இது ஒரு சுத்தி விடுற காயின் மாதிரி. அது கீழே விழுற வரைக்கும் அது தலையாவும் இருக்கலாம், பூவாவும் இருக்கலாம். ரெண்டுமா ஒரே நேரத்துல இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த சுத்தி விடுற காயின் சொன்னேல, அதுக்கு பேரு தான் குவாண்டம் சூப்பர்பொசிஷன். ஒரு கியூபிட் ஒரே நேரத்துல 0வாகவும் 1ஆகவும் இருக்க முடியற இந்த திறன் தான் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு ஒரே சமயத்துல பல சிக்கலான கணக்குகளை போடுறதுக்கு அந்த அசுர சக்தியை கொடுக்குது. அடுத்து வர்றது இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுக்கு பேரு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இதுல 2 கியூபிட்கள் ஒரு மாதிரி மாயாஜாலமா இணைக்கப்படுது. ஒண்ணுல ஒரு மாற்றம் செஞ்சா போதும், இன்னொன்னு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, உடனடியா அதுலயும் அதே மாற்றம் நடக்கும். இதுவும் அதோட பிரம்மாண்டமான சக்திக்கு ஒரு முக்கியமான காரணம். சரி, இவ்ளோ பெரிய சக்திய முதல்ல அடையறதுக்கு இப்போ ஒரு பெரிய உலகளாவிய டெக்னாலஜி ரேஸே நடந்துட்டு இருக்கு. இதுல யார் யார் முன்னணி வீரர்கள்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, கூகுள், IBM மாதிரி பெரிய டெக் கம்பெனிகள் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான குவாண்டம் ப்ராசஸர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா, சீனா, ஐரோப்பிய நாடுகள்னு பல நாடுகள் பில்லியன் கணக்கிலே இதுக்காக முதலீடு பண்றாங்க. ஏன், சீனா ரொம்பவே பாதுகாப்பான ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க்குக்காக குவாண்டம் சேட்டலைட்களை கூட விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த போட்டியில ஒரு முக்கியமான மைல்கல் எப்போ நடந்ததுன்னா 2019ல கூகுள் தன்னோட சிகமோர் ப்ராசஸர் குவாண்டம் சுப்ரமசியை அடைஞ்சிருச்சுன்னு அறிவிச்சாங்க. அப்படின்னா என்னன்னா, அவங்களோட குவாண்டம் கம்ப்யூட்டர் ஒரு கணக்க உலகத்துல இருக்கிற எந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை விடவும் வேகமா செஞ்சு முடிச்சுது. இது உண்மையிலே ஒரு பெரிய திருப்புமுனை. இந்த டெக்னாலஜியில ஜெயிக்கிறதுங்கிறது சும்மா ஒரு டெக்னாலஜி வெற்றி மட்டும் இல்ல. இது ஏன் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா? ஏன்னா இதுல ஒரு பக்கம் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்தும் ஒழிஞ்சிருக்கு. இதனால கிடைக்க போற நன்மைகள் எல்லாம் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. கிளீன் எனர்ஜிக்காக புது புது பொருட்களை கண்டுபிடிக்கிறது, நோய்களுக்கு சீக்கிரமா மருந்து கண்டுபிடிக்கிறது, கிளைமேட் சேஞ்ச் மாதிரி பெரிய உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுன்னு கிட்டத்தட்ட எல்லா துறையிலையும் இது ஒரு புரட்சியை உண்டாக்க போகுது. ஆனா இவ்வளவு பிரகாசமான எதிர்காலத்துக்கு ஒரு இருண்ட பக்கமும் இருக்கு. இன்னைக்கு நம்மளோட பேங்க் அக்கவுண்ட், அரசாங்க ரகசியங்கள், நாம இன்டர்நெட்ல பண்ற எல்லாத்தையும் பாதுகாக்கிறது என்கிரிப்ஷன் என்கிற ஒரு டிஜிட்டல் பூட்டு தான். ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரால இந்த பூட்டை எல்லாம் சில நொடியில உடைச்சிட முடியும். இது நம்மளோட ஒட்டுமொத்த டிஜிட்டல் உலகத்துக்கே ஒரு பெரிய ஆபத்து. ஆனா பயப்படாதீங்க, இந்த ஆபத்தை சமாளிக்க விஞ்ஞானிகள் சும்மா இல்ல. நம்மளோட எதிர்கால டிஜிட்டல் உலகத்தை பாதுகாக்க அவங்க இப்போவே குவாண்டம் சேஃப் என்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு புதுவிதமான பாதுகாப்பு முறைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் பந்தயம்ங்கிறது வெறும் கம்பெனிகளுக்குள்ளேயோ இல்ல நாடுகளுக்குள்ளேயோ நடக்கிற போட்டி மட்டும் கிடையாது. இது நம்மளோட எதிர்காலத்தையே வடிவமைக்க போற ஒரு பெரிய பந்தயம். இது நம்ம எல்லாரையுமே பாதிக்க போகுது. ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப உறுதியா சொல்லலாம், அந்த குவாண்டம் புரட்சி அது ஏற்கனவே தொடங்கிடுச்சு. இது ஒரு பக்கம் மனிதர்களோட பல பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வா அமையலாம், ஆனா அதே நேரத்துல நாம வாழ்ற இந்த டிஜிட்டல் உலகத்தை எப்படி பாதுகாக்க போறோங்கிற ஒரு பெரிய கேள்வியும் நம்ம முன்னாடி வைக்குது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி.
குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் மனுஷங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குமா இல்ல புதுசு புதுசா ஆபத்துகளை உருவாக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க பதிலை கீழே காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி சயின்ஸ், டெக்னாலஜி, நம்ம எதிர்காலம் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.